அடுத்தது 6 இருந்து 60 வரைக்கும் ரஜினி சார் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஆக்டருங்கிறதுக்க என்ன சொல்றது அப்படி ரொம்ப சிம்பிளிஃபைடு ரஜினி சார் இருக்கார்ல, எந்த கமர்ஷியல் விங்ஸும் இல்லாமல் ஒரு மனுஷன் அப்படி உட்காந்து ஒரு ரஜினி சார் பேசும்போது பெர்ஃபார்ம் பண்ணும்போது இருக்குல்ல, ஒரு லுங்கியும் ஒரு முண்டா பண்ணியும் போட்டு ஒரு ரஜினி சார் இருக்கார்ல, ஒரு ரஜினி ஆஸ் அ பெர்ஃபார்மர் இருக்கார்ல, என்ன மாதிரியான நடிப்புங்க இது, என்ன மாதிரியான ஆக்டிங், என்ன பவர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ் இது. பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து வெறும் கமர்ஷியல் சினிமா ஐடிஸ்ல இருந்ததுன்னு நினைச்சா அவர் பண்ண படங்களும் ரொம்ப இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் சினிமா எவ்வளவு எடுத்திருக்காரு பஞ்சு அருணாச்சலம் சார். இது ரொம்ப யுனிக்கான சிலபஸ். இந்த ஐடியாவே சொல்றேன். அதோட கடைசி ஷாட் இருக்குல்ல, ஆமா ரஜினி சார் வந்து அந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்க மேல வந்து என் அண்ணன் சொல்லிட்டு இப்படி தம்பிங்க எல்லாம் இப்படி உட்காரும்போது இப்படி பார்ப்பாரு. கடைசி ஷாட்டாக தான் அப்படி பார்ப்பாரு. அந்த இது